Hello guys. So if you want to know the English, hello guys. For the English version, check the description. This video will be in the Tamil version. So இந்த வீடியோவில் வந்து நான் கவர் இமேஜில் காமிச்சு மாடல் பண்ண போகிறோம். பட் அதோட கான்செப்ட் மட்டும்தான் அதில் பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்க்க போகிறது இல்லை. ஆனால் கான்செப்ட்னா என்னென்னா, நான் கவர் இமேஜில் வந்து ஒரு 360 டிகிரி ஃபசாட் மாதிரி பண்ணியிருப்பேன். அதாவது ஃபசாட் வந்து என்டையர் சர்ஃபேஸ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இப்போ நம்ம பண்ணல. நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஃபசாட் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கான என்னென்னா, ஒரு பிளெயின் சர்ஃபேஸ், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பேசிக்கான கமாண்ட்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். ஸோ எனக்கு வெர்டிக்கலில் வேணும். ஸோ ரைனோவில் வந்து நான் ஒரு ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வரைகிறேன். ஸோ சர்ஃபேஸ் வரைஞ்சிட்டு இப்போ இந்த சர்ஃபேஸ் பேராமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இன்புட் பேராமீட்டர், இது வந்து சர்ஃபேஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த பார்ட்டில் இருக்கிறது எல்லாமே பேராம்ஸ். ஸோ பேராம்ஸ்ன்னு வாங்க. ஸோ பேராமீட்டர்னால் என்னென்னா, ரைனோவில் இருக்கிற வேல்யூவை நம்ம கிராஸ்ஹாப்பரில் இன்புட் பண்ணுறது. சம்டைம்ஸ் ரைனோவில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சர்டன் வேல்யூஸை, விச் இஸ் லைக் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேணாம், அது எனக்கு ஃபிக்ஸ்டு டேர்ம் இருந்தால் அதை வந்து நீங்கள் ரைனோவில் பண்ணுறது அட்வைசபிள் நான் சொல்லுவேன். ஸோ என்னென்னா, இப்போ இதே ரெக்டாங்கிள் வந்து நீங்கள் சைஸ் டிஃபைன் பண்ணணும், எல்லா வாட்டியும் நான் சைஸை மாற்றுவேன் அப்படின்னா யூ கேன் டேக் ரெக்டாங்கிள். ஸோ இதில் வந்து நீங்கள் சைஸ் கொடுத்து பிளெயின் வந்து YZ அந்த பிளேனை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் பவுண்ட் சர்ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் வந்துடும். பட் அதை நான் பண்ணலை. ஸோ அது ஏன் இதில் பண்ணுறேன்னா, இதில் எப்படி இன்புட் வேல்யூ பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த காம்போனண்ட்டில் ரைட் கிளிக் கொடுத்து செட் ஒன் சர்ஃபேஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் சர்ஃபேஸ் கூட பண்ணலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே கலரில் இருக்குது. ஸோ எந்த எரருமே இல்லை, ஏன்னா இந்த சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இதை நான் ஹைட் பண்ணாலும் இங்கே இன்புட் வந்து கனெக்டட், இதில் வேல்யூ இருக்குது. இன்கேஸ் இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன்னா இங்கே வேல்யூ இல்லை. ஆக்சுவலாக ஒன் லோக்கலி வேல்யூ டிஃபைன்ட் வேல்யூ வந்து நல். ஸோ இங்கே நம்ம டெலிட் பண்ணால் இங்கேயும் வேல்யூ போயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ கிராஸ்ஹாப்பர் ஃபைல்லாம் ஷேர் பண்ணுறோன்னா, அப்போ இந்த கிராஸ்ஹாப்பர் மட்டும் இல்லாமல் ரைனோவும் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நீங்கள் கொடுத்த அந்த ரெக்டாங்கிள் இன்புட் வேல்யூ தெரியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் ஸோ இந்த வேல்யூ வந்து இதில் இன்புட் ஆனதுக்கப்புறம் இனிஷியலைஸ் டேட்டா. ஸோ இனிஷியலைஸ் டேட்டா பண்ணிட்டோன்னா இந்த வேல்யூ வந்து இதில் இனிஷியலாக, அதாவது கைண்ட் ஆஃப் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அதில் வந்து லாக் ஆகி ஒரு காப்பி மாதிரி அந்த டேட்டாவோட ஒரு காப்பி வந்து இதில் ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ இது டெலிட் பண்ணால் கூட இதில் இருக்கிற டேட்டா சேவ் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த இனிஷியலைஸ் டேட்டா பண்ணுறது யூஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த சர்ஃபேஸை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் சர்ஃபேஸ். ஸோ டிவைட் சர்ஃபேஸ் கொடுத்து சர்ஃபேஸை டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த டிவைட் சர்ஃபேஸ் கொடுத்து நமக்கு சர்ஃபேஸ் டிவைட் ஆகிடுச்சு. பாயிண்ட் நான் வந்து எந்த நம்பரும் கொடுக்கல. பட் எப்படி பாயிண்ட் டிஃபைன் ஆச்சுன்னா, இப்போ டிஃபால்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா யூவில் வந்து 10 வேல்யூ இருக்குது, வியில் வந்து 10 வேல்யூ இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ நம்பர் ஸ்லைடர் டபுள் கிளிக் பண்ணி கேன்வாஸில் டபுள் கிளிக் பண்ணி நம்பர் டைப் பண்ணால் நம்பர் ஸ்லைடர் வரும். கேன்வாஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த கைண்ட் ஆஃப் ஒயிட்டில் இருக்குல்ல கிரிட், அதுதான் கேன்வாஸ். ஸோ அதில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்பர் ஸ்லைடர் வரும். ஸோ நம்ம வேணுன்றதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்பர் ஸ்லைடர் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வரும். நான் மேக்ஸிமம் வேல்யூ வந்து 20 மாற்றுறேன். ஸோ யூ கேன் சேஞ்ச், உங்களுக்கு என்னென்ன வேல்யூ, டிஜிட்ஸு, ரேஞ்ச் எல்லாமே மாற்றலாம். ஸோ முன்னாடி 10 வரைக்கும் தான் இருந்துச்சு, இப்போ இதே நம்பர் 20 ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பாயிண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியும் நம்பர் நீங்கள் மாற்றலாம். இல்லைனா இந்த யூ வேல்யூ இருக்குல்ல, அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செட் நீங்கள் நான் ஏற்கனவே இன்டீஜர் செட் பண்ணால் அந்த ஆப்ஷன் இல்லை. மேபி வி வேல்யூவில் செட் இன்டீஜர் பை டிஃபால்ட் 10 இருக்குது. ஸோ நம்ம ஃபிக்ஸ்டு வேல்யூனால் இதில் கூட நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். கொடுத்து கமிட் சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா வேல்யூ டிஃபைன் ஆகும். ஸோ இட்ஸ் அப் டு யூ. 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்புட் வேல்யூ கொடுக்க.
ஸோ நம்பர் ஸ்லைடருக்கு பதிலாக பேனல் டூலில் கூட நீங்கள் மல்டிபிள் டேட்டா கொடுக்கலாம், 2 வேல்யூ கொடுக்குற மாதிரி. இல்லை சிங்கிள் வேல்யூலாம் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்து பேனல் டூவில் வச்சு கூட நீங்கள் வேல்யூவை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். பட் அதெல்லாம் ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும். இதுனா நம்பர் ஸ்லைடுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேல்யூ வந்து நம்ம மாற்றுறதுக்கு. ஸோ இப்போ நான் இதில் வந்து எனக்கு இந்த பாயிண்ட்லாம் வந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இன்டர்போலேட் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இன்டர்போலேட் லைன் எடுத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைன் வருது. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே வெர்டிக்கலாக கனெக்ட் ஆகுது. பட் இன்கேஸ் ப்ரோ எனக்கு ஹாரிசான்டலாக கனெக்ட் ஆகணும்னா ஒன்றும் இல்லை, ஃப்ளிப் மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு காம்பனண்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃப்ளிப் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஹாரிசான்டலாக கனெக்ட் ஆகிடும். ஸோ பட் எனக்கு ஃப்ளிப் மேட்ரிக்ஸ் இப்போ தேவைப்படலை. ஸோ எனக்கு ஆக்சுவலாக வெர்டிக்கலாக தான் வேணும். ஸோ அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். பட் இன்கேஸ் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு இந்த டவுட்லாம் வந்துச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. அதனால் உங்களுக்கு வந்தால் இதுக்கு ஆப்ஷன் நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நான் ஒரு கர்வ் வரையணும். ஸோ ஒரு 3 பாயிண்ட் கர்வ், ஆர்க் 3 பாயிண்ட். ஸோ இந்த கர்வ் தான் நான் வரைய போகிறேன். இந்த கர்வ் தான் இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு கர்வ் வரைய போகிறேன். ஸோ 3 பாயிண்ட் தேவை, அதாவது சென்டர். ஸோ இப்போ 2 பாயிண்ட். ஸோ இந்த லைன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த இதில் சென்டரில் மிடில். ஸோ இந்த மிடில் இப்படி ஒரு கர்வ், பார்க்க கர்வ் மாதிரி இருக்கும், கர்வ் மாதிரி இருக்க சொன்னோம்னா ஒரு கர்வ் வரையணும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அண்ட் எண்டு பாயிண்ட்டை கண்டுபிடிக்க எண்டு பாயிண்ட்ஸ் இந்த காம்பனண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு ஸ்டார்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு மிடில், கர்வ் மிடில்ன்ற காம்பனண்ட் யூஸ் பண்ணால் எனக்கு மிடில் பாயிண்ட் கர்வ் கிடச்சிருது. ஸோ ஸ்டார்ட், இப்போ எண்டு. ஸோ இப்போ மிடில் பாயிண்ட் வந்து கொடுத்தா எனக்கு வந்து ஒரு லைன் தான் வரும். ஸோ எனக்கு வந்து இந்த மிடில் பாயிண்ட் வந்து கொஞ்சம் மூவ் ஆனால் தான் அது கர்வாக எனக்கு விசிபிளாக தெரியும். ஸோ என்ன பண்ண போகிறேன், மூவ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எந்த டேரெக்ஷன், பை டிஃபால்ட்டாக இது ஒய் டேரெக்ஷனில், ஜெட் டேரெக்ஷன் மூவ் ஆகுது. எனக்கு வந்து எக்ஸ் டேரெக்ஷனில் மூவ் ஆகணும். ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட் இப்படி மூவ் ஆகணும், ரெட் கலர் இருக்குல்ல அதில் மூவ் ஆகணும். இப்போ தெரியுமாங்க, தெரியுதா? தெரியுது. என்னடா அக்காவை காணும்னு கேட்குறீங்கன்னா, நான் இந்த இது இன்னும் கனெக்ட் பண்ணல. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியுது அக்கா. அதுக்கப்புறம் இதில் வேல்யூ வந்து நான் வேல்யூ கொடுக்குறேன், 2 கொடுத்துருவேன். ஸோ சப்டியூ. ஸோ இது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன், இந்த பாயிண்ட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு கர்வ் வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே தூக்கி கீழே இறக்கலாம். இப்போ என்னன்னா இந்த கர்வ் இருக்குல்ல, ஸோ இப்போ நான் இதை லாக் பண்ணுறேன் வைங்க. ஸோ இப்போ 2 வேல்யூ வந்து 2, அதாவது இன்புட்டில் வந்து 2 கொடுக்கணும்னா ஷிஃப்ட் ப்ளஸ் பண்ணிங்கன்னா மல்டிபிள் டேட்டா நீங்கள் இன்புட்டில் பண்ணலாம். ஸோ இது ஓகே, இந்த சர்ஃபேஸ் ஓகே. பட் எனக்கு இந்த கர்வ் வந்து இந்த இதோட கனெக்ட் பண்ணணும், இந்த கர்வ் இந்த கர்வ். ஸோ ஆல்டர்னேட்டிவாக எனக்கு கனெக்ட் பண்ணி அந்த க்ளோசிங் மாதிரி எனக்கு வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இது கர்வ் இருக்குது, இது இருக்குன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3, 1 2 3. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் வந்து இந்த கர்வோட கனெக்ட் ஆகும், இந்த லைன் இந்த கர்வ். இது இதோட கனெக்ட் ஆக தேவையில்லை, ஏன்னா கடைசி இது தேவையில்லை. ஸோ அதுதான். ஸோ இப்போ என்னன்னா இப்போ பை டிஃபால்ட்டாக என்னென்னா இந்த லிஸ்ட், பை டிஃபால்ட் இந்த கர்வ், இந்த ஆர்க். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த கர்வும் இந்த ஆர்க்கும் கனெக்ட் ஆகுது. பட் எனக்கு இந்த கர்வும் இந்த கர்வும் இந்த ஆர்க்கும் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த கர்வ் வந்து மேலே போகணும், அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் வேல்யூ வந்து ஃபஸ்ட்டுக்கு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஷிஃப்ட் லிஸ்ட் டோர் கமாண்டை யூஸ் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் லிஸ்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணி காமிக்கிறேன் பேனலில். ஸோ 2 4 5 6 7 8 2. ஓகே. ஸோ இது வந்து மல்டிபிள் டேட்டா கொடுக்குறேன்னு வைங்க. இதே பேனலில் இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை லிஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா பை டிஃபால்ட் ஷிஃப்ட் வந்து 1. ஸோ இதை கொடுக்கும்போது 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுது, 4 மேலே வருது. ஸோ அதே மாதிரி 4 5 6 ஒரு ஐட்டம் மட்டும் இது ஷிஃப்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த காம்பனண்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கர்வை இதில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ
இந்த கர்வை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேனலில் டெலிட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த கர்வை இங்கே ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை. ஸோ எனக்கு ஏன் இந்த கர்வ் க்ரியேட் ஆகலை? ஸோ இங்கே 4 0 இருக்குது, இங்கே 3 0 இருக்குது. ஸோ இதை வந்து இண்டெக்ஸ்னுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 0னா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் சொல்லுங்க. ஸோ இது 3rd ஜென்ரேஷன், இது வந்து ஒரு 4th ஜென்ரேஷன். ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இது ரெண்டுமே ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் merge எடுக்கணும்னு வைங்க. ரெண்டுத்தையும் நான் merge பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது தனியாக எடுத்து வச்சிடலாம். ஆர்க்கு லீனியருக்கு ஆர்க்கு. ஸோ இந்த கிரே ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து கைண்ட் ஆஃப் தனித்தனி லிஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ இப்போ இது 4 0, இது 3 0. ஸோ அப்போ இது இன்னொரு 0 எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ கிராஃப்டுன்றது ஒரு ஜென்ரேஷனே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூவை ஏற்றி கொடுக்கும். ஸோ நான் கிராஃப்ட் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீனியருக்காகவும் இந்த ஆர்க்கும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு, ஒரு இதுக்குள்ளே வந்துடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ரெண்டு இதுவுமே வந்து ஒரே ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ பட் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து இப்படி வேணாம், அதனால தான் இந்த ஷிஃப்ட் லிஸ்ட் யூஸ் பண்ணேன். பட் இது ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்? ஸோ என்னன்ட்டு பார்த்தா இப்போ ஷிஃப்ட் லிஸ்ட் இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அப்போ திருப்பியும் கர்வ் கொடுப்போம். இது 3. ஸோ 3 இண்டெக்ஸ் வேல்யூ. பட் இது இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கலை. என்ன பண்ணுறேன்? ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ளாட்டன் பண்ணதுனால ஓகே, ஃப்ளாட்டன் பண்ணிட்டீங்க ப்ரோ, அப்போ ஏன் வரலன்னா, இப்போ ஃப்ளாட்டன் பண்ணதுனால என்ன சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா, இது 2 வேல்யூ ஆகிடுச்சு, இது 2 வேல்யூ ஆகிடுச்சு. இது நான் கிராஃப்ட் ஏற்கனவே இருந்ததுனால. ஸோ என்ன ஆகுனா, இது எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் ஆகிடுச்சு. இது நான் கிராஃப்ட் பண்ணதுனால தனித்தனி இதுவாக ஆகிடுச்சு. ஸோ ஒன்று இதை கிராஃப்டை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏதோ சேஞ்ச் தெரியுது. கிராஃப்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா ஓகே சம்திங் வந்திருக்கு. ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ கிராஃப்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா ஏன் இது தேவையில்லைன்னா, ரிசல்ட் இந்த ரிசல்ட்டோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து அந்த ரிசல்ட்டை கனெக்ட் பண்ணல. ரிசல்ட்டோட அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஒரு லிஸ்ட்டு வருது, திருப்பியும் இந்த லிஸ்ட் வருது. எனக்கு இப்படி தேவையில்லை, எனக்கு இந்த ஆர்க்கும் இந்த லீனியருக்கும் சேரணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இதை கிராஃப்ட் பண்ணனாலும் ஓகே, கிராஃப்ட் பண்ணனா இது ரெண்டுமே ஒன்று ஆகுது, அதாவது 0 0 ஆகுது. திருப்பி என்ன பண்ணுறேன், கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே கிராஃப்ட் பண்ணலாம், இதுலேயும் ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து கிராஃப்ட் பண்ணால் திருப்பியும் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஸோ என்ன பண்ணலான்னா, ஸோ கிராஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிராஃப்ட் யூஸ் பண்ணி கிராஃப்ட் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஸோ இதை வந்து நம்ம கிராஃப்ட் ட்ரீ வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கிராஃப்டை வந்து நான் ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். ஸோ இது ஏன் நான் ஃப்ளாட்டன் பண்ணுறேன்னா, ஸோ இது 0, இது ஃப்ளாட்டன். ஸோ இப்போ திருப்பியும் வந்து இதை ஃப்ளாட்டன் பண்ணிடுறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஃப்ளாட்டன் பண்ணி கிராஃப்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் கர்வ் ஆர்க். ஸோ ரெண்டுத்தையும், அதாவது ஃபஸ்ட்டு இதை ரெண்டுத்தையும் 0 0ன்னு ஆக்கிட்டு இப்போ ரெண்டுத்தையும் கிராஃப்ட் பண்ணுறதுனால இதுவும் கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை இதில் கனெக்ட் பண்ணணும்னு வைங்க, உங்களுக்கு தேவையான சர்ஃபேஸ் வந்துடுச்சு. பட் எதுவும் ஒன்று ஆக்வர்டாக இல்லை. அது என்னன்னா, பின்னாடி இருக்குல்ல இந்த லைனும் இந்த லாஸ்ட்டாக இருக்குல்ல இந்த கர்வும் ஜாயின் ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்பில் போய்ட்டு இன்வெர்ட் பண்ணோன்னா ஜாயின் ஆகாது. ஸோ லாஸ்ட் வந்து ஒன்றுட்டு ஆகும். இல்லைன்னா நம்ம கல் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் இது மட்டும் டெலீட் பண்ணி திருப்பியும் கர்வில் ஆட் பண்ணோம். ஸோ எனிதிங் ஒர்க்ஸ். ஸோ பேசிக்காக வந்து லிஸ்ட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறது தான் இதில் பார்த்துருக்கோம். ஸோ ஏகப்பட்ட லிஸ்ட் டைப் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஷிஃப்ட் லிஸ்ட், அதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு லிஸ்ட்டு இன்னொரு லிஸ்ட்டையும் மாற்றுறது. ஸோ கிராஃப்ட்டு ஃப்ளாட்டனை பற்றி புரிஞ்சிருக்குமான்னு தெரியல எனக்கு.
இந்த வீடியோவில். பட் இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்பிள்ஸ் நான் நான் வீடியோ போட உங்களுக்கு புரியும். பிகாஸ் இது ப்ராக்டிஸில் வர கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ ஜென்ரேஷன், அதாவது இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் இதுதான் மேஜராக உங்களுக்கு எரர் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.